Hello, today we are ranking aptitude time and work based on question பார்க்கிறோம். Whereas I say that time and work பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. மெயின்ஸ்ல வந்து டேட்டா சஃபிஷியன்சி இல்ல குவான்டிட்டி பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஆர் டேட் கொஸ்டின் கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. டைம் அண்ட் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன் டாபிக். ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்க அதிகமான எஃபர்ட்ஸ் போட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மாடல் டிஃபரெண்ட் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃபா ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நல்ல எஃபர்ட்ஸ் போட்டு படிக்கணும். ஓகே, கொஸ்டின்ஸ் குள்ள போயிடலாம். ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து எல்லா டைப் ஆஃப் பில்லர்ஸையும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம். எஃபிஷியன்சியும் ஒர்க் வந்து யூனிட் பேஸ்ல இருக்கும். டைம் வந்து டேஸ் ஆர் ஹார்ஸ்ல இருக்கும். இந்த டைம் அண்ட் ஒர்க்கு நம்ம வந்து ஃபிராக்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் இல்ல எஃபிஷியன்சி மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது வந்து எஃபிஷியன்சி மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா உங்களுக்கு வந்து மெயின்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் ஈஸியா கிராக் பண்ணுங்க எஃபிஷியன்சி மெத்தட்ல. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போறோம் அதுதான். இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நரேந்திரா வந்து அமிர்தாவோட 25% அதிகம் சொல்லியிருக்காங்க எஃபிஷியன்சி. நமக்கு தான் இந்த கொஸ்டின் கேட்கறது டைம். ஸோ எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் நரேந்திரா இஸ்டு அமிர்தான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அமிர்தா வந்து வச்சிருக்காங்க 25% அதிகம்னா 125 வரும். 25 டைப்ல கேன்சல் பண்ணினா 5, இது வந்து 4 கிடைக்கும். இப்போ ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம். இந்த இடத்துல எஃபிஷியன்சி அமிர்தாவோட போடணும். ஏன்னா நமக்கு அமிர்தாவோட டைம் தான் தெரியும் 20 days. அப்போ 4 இன்டூ 20 போட்டீங்கன்னா 80 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் கிடைக்கும். இப்போ டைம் கண்டுபிடிச்சோம்னா ஒர்க் பை எஃபிஷியன்சி. அப்போ 80 பை இந்த இடத்துல எஃபிஷியன்சி யாராவது போடணும் நிறைய ப்ராப்ளம். அப்போ 5 கேன்சல் பண்ணீங்கன்னா 16 days கிடைக்கும். நரேந்திரா வந்து வேலை செஞ்சா 16 நாள் முடிச்சிடலாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் தான் எஃபிஷியன்சி மெத்தட் அப்ரோச் பண்ண போறோம். எப்படி போகணும் பாருங்க. ஏ மட்டும் 24 டேஸ்ல வேலை செய்வான். டி மட்டும் செஞ்சா 9 நாள் முடிச்சிடும். சி மட்டும் வேலை செஞ்சா 12 நாள் முடிச்சிடும். இது எல்லாமே டைம். இது எல்சிஎம் கிடைக்கும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 72 யூனிட்ஸ் கிடைக்கும். இது என்னது இப்போ டோட்டல் ஒர்க். அப்போ ஒர்க்கும் டைம் வந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ ஏக்கு 72 by 24 போட்டீங்கன்னா 3 எஃபிஷியன்சி கிடைக்கும். பிக்கு 8 கிடைக்கும். சிக்கு 6 கிடைக்கும். இது எல்லாமே வந்து எஃபிஷியன்சி. ஸோ என்ன சொல்றாங்க, டியும் சியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு 3 நாள் கழிச்சு அனுப்பிச்சிடலாம்னு சொல்றாங்க. மீதி வேலையை ஏ தான் செய்யணும். ஸோ டியும் சியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு டிக்கு வேலையை யார் தான் செய்யணும், ஏ மட்டும் தான் செய்யலாம். அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி வந்து டி பிளஸ் எஃபிஷியன்சி 8 + 6 14. எத்தனை நாள் வேலை செஞ்சிருந்தாங்க, 3 நாள் கழிச்சு தான் போறாங்க. இப்போ 3 நாளைக்கு வேலை செஞ்சிருக்காங்க. எஃபிஷியன்சி இன்டூ டைம் போட்டீங்கன்னா ஒர்க் கிடைச்சிடும். ஸோ 42 யூனிட்ஸ். இது எவ்வளோ வேலை இருக்கும், டோட்டலாக 72 யூனிட்ஸ். அதுல வந்து 42 யூனிட்ஸ் போயிடுச்சுன்னா 30 யூனிட்ஸ் இருக்கும். இது ஏ மட்டும் செய்யலாம். ஏயோட எஃபிஷியன்சி 3. இப்போ 30 by 3 போட்டீங்கன்னா 10 days கிடைக்கும். மீதி இருக்கிற வேலையை வந்து 10 நாள்ல ஏ செஞ்சு முடிச்சிடலாம். இதை எங்க உங்களுக்கு புரியுதோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்க, கண்டிப்பா புரிஞ்சிடும். இதை நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.